அட்டகாசமான சுவையில் ஒரு எக் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு குயிக்காக இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டை பிரியாணிக்கு இது தாங்க நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பிரியாணி பாத்திரம் எடுத்துருக்கேன். நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பிரிஞ்சி இலையை இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதை மிதமான தீயில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நிறம் மாறி இது போல் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், மசாலாவோட வாசனை எதுவும் வராத மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததும் நல்லா திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். வச்சுட்டு இது நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இது வேக வச்சுக்கலாம். இப்போ கலந்து விட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் இல்லைன்னா எலுமிச்சம்பழமும் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். ஆனால் தயிர் சேர்த்திங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்க்குறேன். அதனால் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ கொதி வந்த பிறகு 30 நிமிஷம் போல் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீரக சம்பாலையும் செய்யலாம். பாஸ்மதி ரைஸில் செய்யும் போது எக் பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம கொதிக்க வைக்கலாம். தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு இது கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்குது இல்லைங்களா? இந்த அளவுக்கு வரும்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது வேக வச்ச 6 முட்டைகளை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் குக்கராக இருந்தால் நீங்கள் மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் தம்மில் போட்டு வேக வைக்கிறதால மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பரான ஒரு எக் பிரியாணி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.